பழனி முருகன் கோவிலில் 46 லட்சம் செலவில் செய்யப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி உள்ளிட்டோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவிற்கு பயன்படுத்துவதற்காக புதிய தேரானது செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 46 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர் செய்யும் பணிகள் கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்து இந்த 28 டன் இடையிலான மரத்தில் செய்யப்பட்ட புதிய தேரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய தேரின் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி உபகோவிலான பெரிய நாயகியம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரில் கலசம் வைக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் அறங்காவலர் குழுவினர், மாவட்ட ஆட்சியர், அறநிலையத்துறை அதிகாரிகள், பக்தர்கள் என பலரும் தேரின் வெள்ளோட்டத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் புதிய தேரின் வெள்ளோட்டத்தை துவக்கி வைக்க வந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுடன் வந்தவர்கள் வரத்தை இழுக்க முயன்ற போது புதிய தேர் எடை அதிகமாக இருந்ததால் நகர முடியாததால் கோவில் யானை கஸ்தூரி முட்டி தள்ளி தேரை இழுக்க உதவியது குறிப்பிடத்தக்கது.